Hello guys, welcome back to my channel Abhilashabi43. So yes, ஒரு 1 வீக்காக இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. காலையில் ஃபுல்லாக ட்ரிஸ்லிங், நைட் ஃபுல்லாக அடித்து ஊற்றிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபாக் வேறு, மிஸ்ட்டு வேறு. பைக் எடுக்கவே முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு நம்ம Thunderbird 350X MotoWings எக்ஸாஸ்ட்டு மாற்றியாச்சு. இதோட எக்ஸாஸ்ட் நோட் நான் காமிச்சு தரேன். அதுக்கு முன்னாடி இந்த Thunderbird 350X ஓனர்ஸ் சப்போஸ் நீங்கள் MotoWings எக்ஸாஸ்ட் மாற்றுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா 2 எக்ஸாஸ்ட். அதில் ஒரு எக்ஸாஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், லவுட் கம்மியாக இருக்கும், மைலேஜ் கெயின் பண்ணி கொடுக்கும். செகண்ட் எக்ஸாஸ்ட் இது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், லவுட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதோ அதே மைலேஜ் தான் இதுலேயும் கிடைக்கும். உங்களுக்கு ஷார்ட்டேஜில் ஒன்றும் ஆகாது. அண்ட் இப்போது கிளாசிக் 500, கிளாசிக் 350 அந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பாலிஷ் டைப் இருக்குது. அந்த க்ரோம் டைப்பில் மாதிரி அந்த பாலிஷ் டைப் இருக்குது. Thunderbird 350X வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ ஓல்டு Thunderbird வந்து உங்களுக்கு அந்த பாலிஷிங் ஃபினிஷிங்கில் வாங்கிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனும் இருக்குது அதில். ஸோ விவேக்குக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஓட்டும்போது. ஸோ ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இது மாற்றினார். இது வந்து கிட்டத்தட்ட 1.7 HP இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வித்தவுட் மைலேஜ் ஷார்ட்டேஜ். பட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக்கில் கிடைக்குதோ அதே மைலேஜ் தான் இப்போவும் கிடைக்கும். பட் இன்னொரு எக்ஸாஸ்ட் இருக்குது, அது கொஞ்சம் லவுட் கம்மியாக இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் 1.4 HP தான் இன்க்ரீஸ் பண்ணும். மைலேஜ் அது வந்து கெயின் பண்ணி கொடுக்கும், ஒரு 1 or 2 kilometers கெயின் பண்ணி கொடுக்கும். பட் விவேக்கு இந்த தம் வேணும், அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவன் ஓட்டி பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனது இது. ஸோ அதனால தான் இது சேஞ்ச் பண்ணான். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது மேட்டில் வந்து இந்த எக்ஸாஸ்ட்க்கு 6500 வரும். அண்ட் லவுட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, மைலேஜ் கெயின் பண்ணி கொடுக்குற அந்த எக்ஸாஸ்ட் வந்து மேட்டில் வந்து 6999, ஓவரால் 7000 rupees. அண்ட் இன்னொன்று வந்து பாலிஷிங், இதுலேயே பாலிஷ் ஃபினிஷிங்க்கு வந்து 6100 சம்திங் வருது. மைலேஜ் கெயின் பண்ணி கொடுக்குறது வந்து உங்களுக்கு 6750 வரும். ஸோ அது பாலிஷ் ஃபினிஷிங்கிறதுனால. ஸோ நான் அப்ராக்ஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தாராளமாக MotoWings நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எஸ், தட்ஸ் இட் அபவுட் த எக்ஸாஸ்ட். லெட்ஸ் ஹியர் த மியூசிக். இனிஷியலில் இப்படி தான் இருக்கும். பெரிய ஒரு உங்களுக்கு டிஃப்ரென்ஸில் கிடைக்காது, எக்ஸ்ட்ரீம் லவுடில் கிடைக்காது. அந்த பஞ்சாப் ஷார்ட் பாட்டில் வித்தவுட் ஃபில்டர் அந்த மாதிரியான லவுடெல்லாம் கிடைக்காது. ஒரு நீட்டான நோட்டு தான் இதுவும். இன்னொன்று, ஒரு எக்ஸாஸ்ட் மாற்றுறீங்கன்னா அதுக்கு இன்னொரு ரீசன், ஒரு பெட்டர் ரீசன்னு கூட சொல்லலாம். என்ஃபீல்டில் உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் நாய்ஸஸ் கொஞ்சம் வரும், கொஞ்சம் இல்லை, அது உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் டைப்பில் வரும். பட் எக்ஸாஸ்ட் மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு அந்த இரிட்டேட்டிங் நாய்ஸ் எல்லாம் கவர் ஆகிரும் இருக்கும். பட் உங்களுக்கு கவர் ஆகி இது வந்து ஓவர்லேப் பண்ணும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு இரிட்டேஷன் இருக்காது, ஓட்டும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். சேம் அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 kg 2 kg சம்திங் அந்த ஒரு வெயிட் ரிடக்ஷன் ஆகுது. ஸோ விச் இஸ் நாட் பேட். லெட்ஸ் ட்ரை திஸ். கிட்டத்தட்ட என்னை விட முன்னாடியே பைக் எடுத்துட்டான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5697 kilometers தான் ஓடி இருக்குது. நம்மளது 8900 சம்திங் ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட டயர் முடிகிற கண்டிஷன் வந்துருச்சு நம்ம பைக் இன்டர்செப்டர். ஸோ அது நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. Let's ride this beast. இது வந்து இன்ஷியலில் போயிட்டுருக்கேன். அப்போவே இந்த ஒரு நோட். பட் இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாஸ்ட் மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் எப்படி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஞ்சம் நாய்ஸ் வரணும், அந்த நோட் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக இது மாற்றலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் டீசெண்டான நோட் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எக்ஸாஸ்ட் மாற்றிக்கலாம். நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, தாராளமாக நீங்கள் எக்ஸாஸ்ட் மாற்றிட்டு ஓட்டி பாருங்கள். MotoWingsல போனீங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க. எக்ஸாஸ்ட் மாற்றிட்டு ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ எஸ், என்ஜாய் த எக்ஸாஸ்ட் நோட். விவேக் இப்போ தான் வாஷ் பண்ணியிருக்கான்.
உள்ளே இறக்கிட்டேன்னா என்னை கொன்றுவோம். வரலையா? அப்படியா? வாடா, அது இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். நான் இப்போ ஓட்ட போகிறேன். அதுக்காக நான் கட்டப்பட்டு வரைக்கும் பார்ப்பலாம். நம்ம பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். அவர் ஓட்டிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் அவர் எடுக்கிறாரு. My bike is looking gorgeous. அது கூட போனால் எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட் வரும். நீ கொஞ்சம் முன்னாடி போ. இல்லை நான் முன்னாடி போகிறேன். ஹலோ சார். கேட்டால் ரெக்கார்டிங் அப்போ எதுவும் பேச மாட்டேன். இல்லை ஓ சரி எங்கே எக்ஸாஸ்ட் இது பண்ணி காட்டுவோம். சரி ஓகே ஸ்ட்ரெயிட் வா சாயந்தரம். இருடா பின்னாடி வாடா. முன்னாடி போனால் எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் கவர் ஆகாது. Cornering on the Thunderbird 358. Good. ஒரு ஃபிட்டிங் சீட், ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு போஸ்டர். எப்படி இருக்கு? இப்போ இது ஃபுல்லாக ஓட்டிட்டு ஒரு வருஷமாக்காதா ஓட்டிட்டு இப்போ இதெல்லாம் ஓட்டும் போது எனக்கு அது தெரியுது. ஓ இத்தனை விஷயம் இருக்கு அப்படின்றது. லெவலாக இருக்கு. ஸ்மூத் எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்குடா. எல்லாமே பக்கா. என்ன கை கண்ட்ரோல் ஃபுல்லாக வரணும். அது கொஞ்சம் செட் ஆகும். ஓட்ட தான் செட் ஆகும். மற்றபடி எல்லாம் முறுக்கும் போது எப்படி இருக்கு? சூப்பர். எல்லாமே ஜாலியாக இருக்குது. இப்போ வந்து சைலன்சர் மாற்றினதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் நான் ஓட்டவே மாட்டேன். பிடிக்காது. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் டக்குன்னு தேர்டு போட்டுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் இந்த இன்ஜினோட சவுண்ட் வந்து ரொம்ப நம்மள ஒரு மாதிரி இப்போ சவுண்ட் கேட்காது. இன்ஜின் சவுண்ட் கேட்காது. ஃபர்ஸ்ட் கியர்ல அழகா இருக்கு. செகண்ட் கியர் எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது எந்த கியர்ல இருக்குன்ற மாதிரி. இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நீட்டா இருக்கு. உன்னோட டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா நீ ஓட்டுனதுக்கும் இப்போ ஓட்டுனதுக்கும்? புல்லிங் சொல்லு. இவ்வளோ நாள் நீ ஸ்டாக் வச்சு புல்லிங் எல்லாம் மாதிரி இருக்கு. எதை வச்சு கண்டுபிடிக்கிற? எதை வச்சு சொல்ற? வேட்டு பல் ஏறணும் பத்தியா? அப்பவே எனக்கு ஃபுல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. So let's hear the Thunderbird exhaust from the rear side. வச்சு போலாம். ஸோ எஸ், ஒரு டீ குடிச்சிட்டு எக்ஸாஸ்ட் நோட் கண்டினியூ பண்ணலாம். டீ குடிச்சு முடிச்சாச்சு. பேக் டு த எக்ஸாஸ்ட் நோட். ஸ்டார்ட் பண்ண மச்சு. நீ போ